மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. டெல்லியில் கடும் பனிமூட்டத்தால் போக்குவரத்து சேவை பாதிக்கப்பட்டது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜா கூற கேட்போம். தலைநகர் டெல்லியில் அடர்ந்த பனிமூட்டம் காரணமாக விமான நிலையங்களில் 50க்கும் மேற்பட்ட விமான சேவை பாதிப்படைந்திருக்கிறது. ஜம்மு காஷ்மீர், இமாச்சல் பிரதேசம், உத்தரகாண்ட் மாநிலங்களில் கனமழை மற்றும் பனிப்பொழிவு காரணமாக டெல்லி, ஹரியானா, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இதன் தாக்கம் ஏற்படுகிறது. அதனால் இன்றைய தினம் அதிக அளவில் டெல்லியை சுற்றிலும் பனிமூட்டமாக காட்சியளிக்கிறது. இந்திய வானிலை ஆய்வு மையம் டெல்லிக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுத்திருக்கிறது. பிப்ரவரி 2ஆம் தேதி வரை இதே நிலை நீடிக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதனால் வாகன ஓட்டிகள் கவனமாக செல்ல வேண்டும் என அறிவித்திருக்கிறது. அடர்ந்த பனிமூட்டம் காரணமாக போக்குவரத்து முற்றிலும் டெல்லியில் பாதிப்படைந்திருக்கிறது. டெல்லி புறநகர் பகுதிகளில் பல்வேறு இடங்களில் வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மீது மோதி விபத்துக்குள்ளான சம்பவங்களும் அரங்கேறி வருகிறது. இதற்கு காரணம் குறைஞ்சபட்ச பார்வை திறனும் காரணமாக வாகனங்கள் ஓட்ட சிரமம் ஏற்பட்டு இந்த விபத்துகள் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. 2ஆம் தேதிக்கு பிறகு, பிப்ரவரி 2ஆம் தேதிக்கு பிறகு இந்த வானிலை மாற்றம் ஏற்படும். அந்த பனிமூட்டம் மெல்ல மெல்ல குறையும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இந்தியா கேட் பகுதியில் இருக்கிறோம். எனக்கு பின்புறம் இருக்கும் அந்த பகுதி முற்றிலும் பனிமூட்டம் காரணமாக மறைந்திருக்கிறது. இதே நிலைதான் டெல்லியை சுற்றியுள்ள பல்வேறு பகுதியிலும் நீடித்திருக்கிறது. மக்கள் சிரமத்துக்குள்ளாகிறார்கள். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரதீப் சாவுடன் செய்தியாளர் ராஜா. மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.